ஹாய் வோஸ் வெல்கம் டு எலைட் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்க பார்த்தீங்கன்னா முகப்பேர் வெஸ்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 650 மீட்டரில் ஒரு 1 BHK செமி ஃபர்னிஷ்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூ வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பில்டிங் பொறுத்தளவுக்கும் G+2 பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம், வித் லிஃப்ட்டோட பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த வீடு தான். இந்த ஃப்ளாட்டை பொறுத்தளவுக்கும் வந்து நார்த்து ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. ஸோ என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. இதை டோட்டலாக 2 ஃப்ளோரு. ஃபஸ்ட் ஃப்ளோர் பொறுத்தளவுக்கும் 6 யூனிட் இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் பொறுத்தளவுக்கும் 6 யூனிட் இருக்குது. டோட்டலாக வந்து 12 யூனிட்டு. ஸோ மெயின் டோர் ஃப்ரேம் அண்டு டோர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டீக் வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது டோர்ஸ் பொறுத்தளவுக்கு. ஸோ என்ட்ரான உடனே உங்களுக்கு வந்து லிவிங் ஹால் கம் டைனிங்கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு செமி ஃபர்னிஷ்டாக பண்ணியிருப்பார். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு பில்டப் ஏரியா 601 ஸ்கொயர் ஃபீட்டும், உங்களுக்கு யூடிஎஸ் பொறுத்தளவுக்கு வந்து 306 ஸ்கொயர் ஃபீட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு பால்கனி உங்களுக்கு வந்துடும், ப்ளஸ் வந்து ஒரு கவர்டு கார் பார்க்கிங், ஒரு 2 பைக் நிறுத்துற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி ஏஜ் பார்த்தீங்கன்னா 7.5 இயர்ஸ் ஓல்டு இது. ஸோ நல்ல ஒரு கோல்டு தீமில் வந்து உங்களுக்கு வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருந்தது, நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அது ஒரு 1 BHK ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு வந்து ஒரு நல்ல ஆப்டான ஒரு வீடுன்னு சொல்லலாம். அது அந்தளவுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பால்கனி பொறுத்தளவுக்கு வந்து கிரில் ஃபுல்லாக போட்டு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு வந்து பால்கனியிலே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த திங்ஸ் வைக்கிறதுக்கு தனியாக கபோர்ட்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு வாஷ் பேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட் ஒரு 950 மீட்டர்லேயே இருக்குது உங்களுக்கு. ப்ளஸ் வந்து தாய் மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜ் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இல்லை உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 900 மீட்டரில் இருக்குது. ஸோ நியர்பை வந்து உங்களுக்கு காலேஜஸ், உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து பேக் சைடில் இருக்குது. கரெக்டாக 1.3 கிலோமீட்டரில் பேக் சைடில் இருக்குது. ஸோ முகப்பேர் வெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஹார்ட்லி பார்த்தா ஒரு 650 மீட்டர்லேருந்து 700 மீட்டர்லேயே வந்துடும் உங்களுக்கு. இந்த பைபாஸ் ரோடு கிராஸ் பண்ணோடனே உங்களுக்கு வந்து முகப்பேர் வெஸ்ட்டு தான். இதுக்கு நியர்பை இருக்கிற ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்கும் உங்களுக்கு. ஆர்ச்சி குளோபல் ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஒரு 1.2 கிலோமீட்டரில் வரும் உங்களுக்கு. ஸ்கேம் அகாடமி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் இருக்குது உங்களுக்கு. ஸோ நியர்பை வந்து ஸ்கூல்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு வந்து இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து உங்களுக்கு கிச்சன் வந்து வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சனாக பண்ணியிருப்பாங்க. கிச்சன் பொறுத்தளவுக்கும் வந்து நல்ல நீட்டாக வந்து ஸ்பேஸை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டோர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அது நான் கிச்சனை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜோடு உங்களுக்கு வந்து மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் ஹை குவாலிட்டியிலே வந்து பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும். ஸோ கிச்சன் டாப் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து கிரே கலரில் வந்து உங்களுக்கு டாப் கிரானைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற அந்த டோர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரோலிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கீழே சின்ன சின்ன கிளீனிங் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ டோட்டலாக வந்து கிச்சன் திங்ஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்டோரேஜில் வச்சுக்க முடியும். அந்தளவுக்கு வந்து உள்ள ஸ்டோரேஜ் ஆகட்டும் சரி, உங்களுக்கு வந்து வார்ட்ரோப் ஆகட்டும் சரி, எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு மட்டும் டோட்டலாக வந்து எல்லாமே வார்ட்ரோப் பண்ணது வந்து அவருக்கு வந்து 8.2 லேக் ஆச்சாம். ஸோ இங்கேயும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேலேயும் வந்து ஃபுல்லாக வந்து சீலிங்கோடு வந்து உங்களுக்கு கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஜஸ்ட் பாருங்கள். ஸோ கிச்சனுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இவர் ஃபுல்லாக வந்து வார்ட்ரோப் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல தீம் இது, ஒரு நல்ல பிரைட்டான ஒரு லுக் இருக்கும் உங்களுக்கு கிச்சனை பொறுத்தளவுக்கும். எல்லோ வித் ஒயிட்டு.
ஸோ இதுதான் ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் சொன்னேன் இல்லையா அந்த டோர், ஸ்லைடிங் டோர். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஆப்போசிட் வந்து காமன் டாய்லெட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ப்ரைவேசி இருக்கணுன்றதுக்காக வேணா க்ளோஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காரு அதை. ஸோ பெட்ரூம் பார்த்துருவோம். இந்த பெட்ரூம் பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு 12 into 12 ஃபீட் இது. ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாரு உங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு 2 BHKல இருந்தால் எந்த திங்ஸ் வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு ஃப்ளாட்டும் சொல்லலாம். உங்களுக்கு வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபவ் 50% மேலே வருது உங்களுக்கு. ஒரு நார்த் ஃபேஸிங் ஒரு நல்ல லொக்கேஷன் சொல்லலாம். அது ஐஸ்வர்யா நகர்னு சொல்லுவாங்க. அயனம்பாக்கம் ஐஸ்வர்யா நகர்னாலே ஓரளவுக்கு நல்ல ப்ரீமியமான ஒரு பிளேஸ் இது. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க பிளேஸ் இது. இந்த வார்ட்ரோப் பொறுத்தளவுக்கு வந்து ஒரு 2 feet வந்து டெப்த்தோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. திங்ஸ் ஃபுல்லாக வச்சுக்க முடியும் உங்களால். அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக அந்த ஒரு வால் சைடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வார்ட்ரோப் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது. இந்த கம்யூனிட்டி பொறுத்தளவுக்கு வந்து டோட்டலாக வந்து 12 யூனிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து கார் பார்க்கிங், உங்களுக்கு வந்து பைக் பார்க் பண்ணுறது எல்லாமே ஸ்பேசிஸாக இருக்கும் உங்களுக்கு. 7.5 yearsன்றதுனால உங்களுக்கு பில்டிங் பொறுத்தளவுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியிலே இருக்கும் உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து ஆசிட்டிஸ் உங்களுக்கு இப்போ பார்க்குறீங்களா அது அப்படியே கொடுப்பாங்க. அது இதில் வந்து எந்த பெயிண்டிங்கோ இல்லை மற்ற எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் இதில் இருக்க ஃபேன்ஸ் ஆகட்டும் சரி, இப்போ நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ ஆசிட்டிஸ் அப்படியே வந்து இது அப்படியே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கார் பார்க்கிங் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து டெரஸ் பார்த்துலாம் எப்படி இருக்குது லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரேட் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா 36 lakhs சொல்லியிருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து லோனும் போகலாம். இப்போ வந்து நம்ம கார் பார்க்கிங்கில் இருக்கோம். எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்துங்க. ஃபுல்லாக வந்து இந்த 12 feetக்கு தான் அது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் வந்து 2 கார் பார்க் பண்ணுற அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குங்க. முகப்பேர், அயனம்பாக்கம், மதுரவாயல் இந்த சரௌண்டிங்கில் ஒரு 1 BHK பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் இல்லாமல் செமி ஃபர்னிஷ்டாக வந்து ஒரு நல்ல பட்ஜெட்குள்ளே பார்க்குறீங்க. ஒரு 35 to 36 lakhல பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை கன்சிடர் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு லொக்கேஷன் சொல்லலாம். அயனம்பாக்கத்தில் வந்து உங்களுக்கு ஐஸ்வர்யா நகர்னாலே வந்து உங்களுக்கு நல்ல ப்ரீமியமான ஒரு பிளேஸ்னு சொல்லலாம் அது. ஸோ இப்போ நம்ம வந்து டெரஸில் இருக்கோம். டெரஸ் பொறுத்தளவுக்கு வந்து ஈட்ரூப் டைல் போட்டிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து ஓரளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன ரெண்டல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,000 rupees வந்து ரெண்டல் பர் மந்த் வருது. உண்மையிலேயே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் சரி, இல்லை வந்து நீங்கள் ஓனாக ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு மெயின் ரோடு அக்சஸ் ஈஸியாக வந்து உங்களால் பண்ண முடியும். நியர்பை வந்து காலேஜஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணணும்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 800 மீட்டர் 900 மீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து முகப்பேர் வெஸ்ட் மார்க்கெட் வந்துடும் உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி சைட் விசிட் பார்க்கணும்னு நினச்சாலோ டிஸ்பிளே தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.